Hi everyone, welcome to spicetamil. After delivery and puberty series பார்த்துட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாலியல் கஞ்சி. இது டெலிவரி ஆனவங்களுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டுமே இல்லாம எவ்ரி மந்த் செஞ்சு கொடுப்பாங்க. இடுப்பு வலி வயிற்று வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. கான்ஸ்டிபேஷன் இருக்காது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Welcome to spicetamil. 1/4 கப் சாலியல் அரிசி. எள்ளு மாதிரியே இருக்கும், செகப்பாக குண்டாக இருக்கும், மேலே சின்னதாக ஒரு கீரல் இருக்கும். சாலியல்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க. சின்ன குவான்டிட்டி நான் செஞ்சு காமிக்கிறேன். இதில் 2லேருந்து 4 பேர் வரைக்கும் குடிக்கலாம். இது 1/4 கப் சாலியல் அரிசி. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1/4 கப் சாலியல் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து கூட செஞ்சு சாப்பிடலாம். இல்லை காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் கூட செய்யலாம். இப்போ இது 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. எப்படி ஊறியிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே நல்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். வெந்தயம் ஓவர் நைட் ஊற வச்சோன்னா வலுவலுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம், எவ்வளோ நிறைய வந்திருக்கு பாருங்கள். இதோடவே நான் 10 பாதாமையும் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பாதாம் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே ஊற வச்சுருந்த சாலியல் அரிசி அப்படியே சேர்த்துடலாம். 1/2 கப்லேருந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாலியல் அரிசி வேகும்போது நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். தண்ணி பத்தலைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல கொதி வரணும். 5 நிமிஷத்தில் சூப்பராகவே வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாலியல் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் 1 கப் பால் சேர்க்குறேன். பச்சை பால் தான், காய்ச்சின பால் வச்சுருந்தீங்கன்னாலும் சேர்க்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா பொங்கிருச்சு. இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இதுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் தேவைப்படாது, மைல்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். 1/2 கப்புக்கும் கம்மியாக தான் சர்க்கரை சேர்க்குறேன். இது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சாலியல் வெந்துட்டு இருக்கும் போதே ரொம்ப அருமையான ஸ்மெல் வரும். இப்போ ஒயிட் சுகர் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பதிலாக அச்சு வெல்லம் இல்லைனா மண்டை வெல்லம் நீங்கள் சேர்க்கலாம். சாலியல் அரிசி வெந்ததுக்கப்புறம் அச்சு வெல்லம் தட்டி சேர்த்துட்டோன்னா அப்புறம் பால் சேர்த்து கொதிக்க வச்சு கூட இறக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி 2 கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாலியல் கஞ்சி ப்ரெசன்டேஷனுக்காக நான் இன்றைக்கி கிளாஸில் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக கிளாஸில் தரமாட்டாங்க, பவுலில் போட்டு கொடுப்பாங்க. அதில் இந்த மாதிரி 2 கிளாஸ் அளவுக்கு கஞ்சி இருக்கும். அதை அப்படியே குடிக்க சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாதாம் பிசின் இதோடு சேர்த்து கூட குடிக்கலாம். இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது குடித்தா சூப்பராக இருக்கும். எவ்ரி மந்த் கண்டிப்பாக இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள். இடுப்பு வலி வயிற்று வலி டயர்ட்னஸ் எல்லாம் காணாமலே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பைஸ் தமிழுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.